ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2 சூப்பரான குழம்பு ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சுண்டைக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுண்டைக்காய் குழம்புக்கு நான் சுண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து அதை மத்து வச்சு தட்டி ஒரு பவுலில் தண்ணி, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கல்லுப்பு ரெண்டுத்தையுமே சேர்த்து கலந்துட்டு தட்டி வச்சுருக்கிற சுண்டைக்காய் எல்லாமே அதில் போட்டு வச்சேன்னா சுண்டைக்காவோட கலர் கருத்து போகாமல் இருக்கும். அதே மாதிரி அதில் இருக்கிற துவர்ப்பு தன்மை எல்லாமே ஓரளவுக்கு குறைஞ்சிரும். இப்போ அதை லைட்டாக நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்தோன்னா குட்டி குட்டியாக இருக்கிற விதையெல்லாம் வெளியே வந்துடும். பாருங்கள், சுண்டைக்காவோட கலர் எப்படி சூப்பராக அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக க்ரீன் கலராகவே இருக்குது. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, மீடியம் சைஸ் 3 வெங்காயம், 2 தக்காளி, கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக தான் வதக்கிட்டு இருக்கோம். அதோடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு துருவி வச்சுருக்கிற தேங்காயையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த குழம்பு மசாலா பேஸ்ட் அரைச்சி வச்சாலும் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா புளிக்குழம்பு மாதிரி செய்யும்போதும் அதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த குழம்பு நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சுண்டைக்காய், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக சால்ட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா அந்த துவர்ப்பு தன்மை போகிறதுக்காக தான். இப்போ எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு வெந்தயம், சீரகம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தட்டி வச்ச ஒரு 10 பல் பூண்டு, குட்டியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு கொத்து கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா பேஸ்ட் இதுலேயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் குழம்புல முருங்கைக்காய் போடும்போது அதோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செய்யும்போது முருங்கைக்காய் சேர்த்து செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக புளி கரைசல், லாஸ்ட்டில் ஒரு துண்டு வெல்லம் போட்டால் அதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து மணத்தக்காளி காயோட குழம்பு தான் செய்ய போகிறோம். நம்ம நார்மலாக மணத்தக்காளி காயோட வத்தல் சேர்த்து தான் குழம்பு செஞ்சுருப்போம். ஆனால் இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக இருக்கிற காய் சேர்த்து தான் செய்ய போகிறோம். குழம்பு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் அந்த காய் கசக்கும் அப்படின்னலாம் யோசிக்கவே தேவையில்லை. இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு 2-3 வெங்காயம், ஒரு கத்து கருவேப்பிலை, ஒரு 4 தக்காளி இதெல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு துருவி வச்சுருக்கிற அரைமுடி தேங்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து அரைச்சி மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சின்ன வயசுலலாம் இந்த குழம்பு செய்யும்போது நான் சாப்பிடவே மாட்டேன், கசக்குன்னு. ஆனால் இப்போ பெரியவங்க ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடாமல் இருந்த சாப்பாட்டோட அருமையெல்லாம் நமக்கு புரியுது. சுண்டைக்காலாம் நான் சின்ன வயசில் சாப்பிட்ட ஞாபகம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஆனால் இப்போல்லாம் தேடி தேடி வாங்கி சாப்பிட்றதா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சின்ன வயசில் எந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடாமல் இருந்தீங்க, இப்போ எதெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு சீரகம், வெந்தயம், தட்டி வச்ச பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், இது ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதோடவே குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மணத்தக்காளி காயை சேர்த்து நல்லா வதங்கணும். அது எண்ணெயில் மணத்தக்காளி காய் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு மூடி போட்டு கடாயை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா அதில் இருக்கிற குட்டி குட்டி விதை எண்ணெயில் வெடித்து தெறிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் மிக்சியில் கொஞ்சமாக வறுத்து வச்சுருக்கிற தனியா, வதக்கி வச்சுருக்கிற வெங்காய, தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கூடவே காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு குழம்பு மிளகாத்தூளையும் சேர்த்து பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மணத்தக்காளி காய் எவ்வளோ நல்லா எண்ணெயில் வதங்கி வந்திருக்கு. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக புளி கரைசலையும் சேர்த்துட்டு புளிக்கரைசல் கூடயே நான் கொஞ்சமாக வெல்லத்தையும் சேர்த்துருக்கேன். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் வெல்லம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா சூப்பரான மண் தக்காளி குழம்பு ரெடி.